வணக்கம், வெல்கம் டு நாச்சியா சாரி டிசைனர். இன்றைக்கி ஒரு டிசைனிங் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். கோல்டு சாரியில் 3 லேயர்ஸ்க்கு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கோங்க. சுகர் பீட் எப்பவும் போல் 2 பீட் ஒன்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறமா நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லக்ஷ்மி காயின்ஸ் வந்து நான் வந்து ஸ்டிக் பண்ணுறேன். ஒரு காயின் மேலே இன்னொரு காயின் வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி, ஒரு காயின் மேலே இன்னொரு காயின் இருக்கிற மாதிரி வந்து நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வந்து நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. ட்ரை ஆனதுக்கு அப்புறமா 3 சுகர் பீட் ஒரு 4 mm பீட் இருக்கிற மாதிரி அந்த காயினோட கேப், அந்த ஹோல் இருக்குல்ல, அதையும் சேர்த்து ஸ்டிச்சஸ் பண்ணணும். இது காயினும் ஸ்டிச் ஆகிருக்கணும், மேலே இருக்க பீட்ஸும் ஸ்டிச் ஆகிருக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து அந்த லைனை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1/2 inch இருக்கிற மாதிரி வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் அந்த பக்கம் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். இப்போது இந்த நம்ம லைன் பண்ணியிருந்தோம்ல, அந்த லைன் மேலே ஒரு 4 mm பீட் சுகர் பீட், ஒரு 4 mm பீட் சுகர் பீட் இருக்க மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்ப இன்னொரு லைன் வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த கேப்பில் வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் கோல்டன் கலரில் இருக்க குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதை சுற்றி வந்து இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை சுற்றி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸில் வந்து சரி வந்து கொடுப்போம். இப்போ மேலே அங்கங்கே ரேண்டமாக வந்து நான் டாட்ஸ் வச்சுட்டு, இது பார்டர் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கங்கே டாட்ஸ் வச்சுட்டு அதில் வந்து லக்ஷ்மி காயினை வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த காயினை வந்து ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் 3 பீடு வந்து இருக்கிற மாதிரி அக்கு ஷேப்பில் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீட் கொடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு ஸ்டிச்சு, ஒரு சுகர் பீடு, அப்புறம் சென்டரில் கொண்டு வந்துட்டு திரும்ப இன்னொரு சுகர் பீட். இது மாதிரி கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அந்த ஸ்டிச்சை மறைக்கிறதுக்காக நான் வந்து கீழே கொடுத்த அதே ஸ்டோனை வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா ஸ்டோன்ஸ்க்கும் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஸ்லீவோட லுக் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் இதோட நெக் எப்படி இருந்துச்சுன்னு அப்லோட் பண்ணுறேன். நன்றி.